அடுத்ததாக நான் கேட்க நினைத்தது, உங்களுடைய தந்தை. இப்பதான் சொன்னீங்க. உங்க அப்பா தான் உங்களுடைய எங்க போனாலும் ஒரு கவிஞர் வீடோ, ஒரு பாடலாசிரியரோ, எழுத்தாளரோ, பேச்சாளரோ, புத்தகங்களோடயே உங்கள பயணிக்க வச்சதுனால, நான் அந்த பயணத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய தந்தை, பெருமைக்குரிய கவிஞர் சாமி பழனியப்பன் அவர்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய உதவியாளராகவும் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அத பத்தி எங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா, அது அவ்வளவு பெரிய விஷயம். அத நான் பெருசா பார்க்கிறேன். அத பத்தி சொல்லுங்க. ஆமா. முக்கியமா பாத்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளாரும், தந்தை பெரியாரும் இருவரும் அ மானிட நேயம் என்கிற ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்கிற சிந்தனையாளர்கள். என்னுடைய அப்பா 2 பேரோடையுமே பழகுனவங்க. குன்றக்குடி அடிகளாரோட ஒரு உதவியாளர் இருந்தபோது தான், அவர் கூட நிறைய பட்டிமன்றங்களுக்கு கூட போறது, உதவுறது இப்படி இருந்தாங்க. அப்ப அவர் நிகழ்த்திய பட்டிமன்றங்கள பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பட்டிமன்றங்கள்ன்றது நகைச்சுவை மன்றங்கள் மாரி ஆயிடுச்சு. நீயா நானா, ஜெயிக்க போவது யாரு? இது மாதிரி பேச்சாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நிகழ்ந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் ரொம்ப அறிவார்த்தமாக, தத்துவார்த்தமான சிந்தனைகள்ல பல பட்டிமன்றங்கள் இரவு தொடங்கி விடிய விடியலாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு நற்சிந்தனைகளை எல்லாம் அவர் வளர்த்திருக்கிறாரு. அப்பாவுக்கு அவரோட இருந்த நாட்கள் குறைவு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அப்பாவை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நீ என் கூட வா, நீயும் பாட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்ததுனால அந்த தொடர்பு விட்டு போச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் அப்பாவ கூட வச்சுக்குவாங்க. சென்னையில அவர் வந்துட்டாருன்னா அப்பா கூட இருப்பாங்க. அப்பாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த தமிழ் உறவு அடிகளார் அவர்கள் மறையிற வரைக்கும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. குன்றக்குடி அடிகளாருடைய பொன்மொழிகள்னு சொல்லி அப்பா ஒரு கவிதை அவர் ஒரு தொகுப்பு கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவருடைய நல்ல சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து அடிகளார் பொன்மொழிகள் அப்படின்ற தொகுப்பு தலைப்புல அந்த புத்தகமா வந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. அப்படி அடிகளாரின் பொன்மொழிகள் அவர் எங்க வந்தாலுமே சரி, உங்களுடைய தந்தையார் தான் அவர் கூடயே இருப்பாரு அப்படிங்கிற செய்திலாம் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒரே ஒரு பொழிவ கேட்கணும்னாலே, இன்னைக்கு நான் குன்றக்குடி அடிகளாருடைய பேச்ச கேட்டேன் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. இவர் வாழ்நாள் முழுக்க இறுதி வரைக்கும் அவரோட இருந்திருக்கிறாரு உங்க அப்பாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு விஷயம் முக்கியமா சொன்னீங்க. இன்றைய காலத்தில் பட்டிமன்றம்ங்கிற பேர்ல அது அட்ராசிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா நகைச்சுவையா பேசுறோம்னு சொல்லிட்டு, ஒருத்தர் தாக்குறது. தனி மனித தாக்குதல். அது ஒரு கேலி சித்திரமா ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்த தத்துவார்த்தமான கருத்து சார்ந்த அதுக்கு தொடர்பான பட்டிமன்றங்கள்ல நெறைய அதெல்லாம் கேட்க எங்களுக்கு குடுத்து வைக்கல. அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய தந்தையார் முழுக்க முழுக்க அதுல இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா. நன்றி பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு தாய் கருவுற்று தன்னுடைய முதல் குழந்தை, முதல் பிரசவம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு, நெருப்பு பார்வைகள். அப்படியே சும்மா பேர கேட்டாலே அதிருதில்லங்கிற மாரி வச்சிருக்கிறீங்க. அந்த தருணம், அந்த தலைப்பு ஏன் வச்சீங்க? அத 2யும் சார்ந்து உங்களை கேட்க விரும்புகிறேன். அது என்னுடைய 18வது வயதுல வந்த ஒரு தொகுப்பு அது. முழுக்க முழுக்க சமூக சிந்தனைகள், சமூகத்தின் மீது எனக்கு இருக்கிற ஒரு அறச்சீற்றம் எல்லாம் அந்த கவிதையா இருக்கும். அதனாலேயே அந்த தொகுப்புக்கு நெருப்பு பார்வைகள் நான் பேர் வச்சேன். அது தொகுப்பா புத்தகமா வரணும்னு சொல்லிட்டு திருமகள் நிலையம் அப்படிங்கிற பதிப்பகத்துக்கு கொண்டு போய் அப்பா அறிமுகப்படுத்தி இதை புத்தகமா போடுங்கன்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப நாள் வச்சிருந்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு போட முடியாத சூழலுக்கு சில காரணங்கள் சொல்லி ஒரு சிறு தொகையை என் கையில கொடுத்து வேற எங்கேயாவது நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அதை பூங்கொடி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அவர்கள் நடத்தினாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க தான் அதை புஸ்தகமா போட்டாங்க. அந்த கவிதைகள் பூராமே என்னுடைய ஒரு 18 வயதுக்குள் நான் 8வது படிக்கும்போது கவிதை எழுத தொடங்கினேன். ஒரு 18 வயசுக்குள்ள நான் எழுதின கவிதைகள். அந்த தொகுப்புக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் முன்னிலை அணிந்துரை எழுதியிருப்பாங்க. வைரமுத்து அவர்கள் அணிந்துரை எழுதியிருப்பாங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதின அணிந்துரையில் பழனி பாரதியிடம் கவிதைகள் காதலின் முத்தங்களாக நாணி சிவக்கவில்லை, மாறாக கனலின் உயிர் துடிப்புகளாக கீறி சிவக்கின்றன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வைரமுத்து எழுதின அணிந்துரை எழுதும் போது சொல்லியிருப்பாரு, நம் ஊரில் முதியவர்கள் எல்லாம் குழந்தைகளைப் போல எழுதி கொண்டிருக்கையில் ஒரு குழந்தை முதியவனைப் போல எழுதி கொண்டிருக்கிறான், அவன்தான் பழனி பாரதி அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப அழகா அடையாளப்படுத்தினாரு. இந்த தம்பியின் எதிர்காலம் சூரியனை போல் நிஜமானது, வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்களால் அல்ல எழுத்துக்களாலேயே இவன் ஏற்றம் பெறட்டும் என்று வாழ்த்துக்கள் என்று எழுதி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம நான் தொகுப்புகளே இந்த முதல் கவிதை தொகுப்புக்கு மட்டும்தான் நான் ஒரு விழா நடத்தினேன்.
அது சோவியத் கலாச்சார மையத்தில் நடந்த நிகழ்வு. பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு ஐயா அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அப்ப இருந்த அமைச்சர் காளிமுத்து அவர்கள் அதை வெளியிட்டாங்க. அதுல ரொம்ப மகிழ்வான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் காளிமுத்து என்னுடைய தந்தையாரோட கவிதைகள் எல்லாம் ரொம்ப மனப்பாடமா அந்த மேடைகள்ல சொன்னாங்க. சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய கவிதைகளை மனப்பாடமா சொல்லி, துப்பாக்கியின் வயிற்றில் பீரங்கி பிறந்திருக்கிறது என்று வாழ்த்தினாங்க. ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த புத்தகத்தை கொண்டு போய் தான் நான் வலம்புரி ஜான் அவர்கிட்ட கொடுத்தபோது, தாய் பத்திரிகையில எனக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அந்த புத்தகம் தான் காரணம். மறக்க மிகச்சிறப்பு. முடியாத அனுபவங்கள் அதெல்லாம். அடடடடா! ஒரு கவிஞனுடைய முகவரி, ஒரு அடையாளச் சீட்டாக உங்களுக்கு அந்த நெருப்பு பார்வைகள் புத்தகம் இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. அறச்சீற்ற கருத்துக்கள். ஒரு இளமையான ஒரு 8 வயதிலே எழுதத் தொடங்கி, 18 வயசுல இப்படி சமூக அக்கறையோடு எழுதியிருக்கீங்க. முதியவர்கள் செய்ய வேண்டிய வேலைய வந்து ஒரு இளையவராக நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு பாராட்டியிருக்கிறாங்க. அந்த தமிழாலேயே உங்களுக்கு இன்றைக்கும் அந்த ஏற்றம் அவர்கள் எப்படியெல்லாம் உங்களை வாழ்த்தினார்களோ, அப்படியே நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இதுக்குள்ள. நமக்கு இது அண்ணாவுடைய முதல் புத்தகம் நெருப்பு பார்வைகள். அத தவிர எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இன்னைக்கு தான் தெரியுது. அதற்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க. அது வெளிவந்த அந்த முயற்சிகள், எடுத்த முயற்சிகள், அத்தனை பேருடைய வாழ்த்துகளும் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது பெருமையா இருக்குண்ணா. நன்றி, நன்றி. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொன்னீங்க இடையில. இந்த ஒரு நெருப்பு பார்வைகளுக்கு மட்டும் தான் விழா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுடைய சிறப்பே. எதையுமே வந்து ஒரு தற்பெருமையோ, எதுவுமே இருக்காது உங்ககிட்ட. அது அவ்ளோ ஒரு தன்னடக்கம். உங்ககிட்ட நெறைய கத்துக்கணும். அடுத்ததாக, புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பண்ணை தாங்கள் நீங்க வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அங்க பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த தமிழ் பண். அதை வந்து நீங்க தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறீங்க. அது எப்படி நடந்துச்சு? அத பத்தி சில வரிகள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இந்த செய்தி வந்து தவறாக பதியப்பட்ட செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பல்கலைக்கழக கீதத்தை எழுதினதே நான் தான். ஆ. அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து என்ன கூப்பிட்டு, என்ன கருத்தா இருக்கலாம்ன்றத உள்ளடக்கத்தை மட்டும் எனக்கு சொன்னாரு. அந்த உள்ளடக்கத்தை கொண்டு அதை வந்து கீதமாக எழுதினது நானு. இசையமைத்தது பரத்வாஜ். அங்க உள்ள சில பேராசிரியர்கள் அவருடைய பேரை வந்து சேர்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த பாடலை வந்து மொழிபெயர்த்தவர்கள் பேர்ல என்னையும் சேர்த்து அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த உள்ளடக்கத்தை தந்தவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்னு அவர் பேரை சேர்த்துக்கிட்டார். இப்படிதான் இது நிகழ்ந்தது. ஆனா ரொம்ப நல்ல கீதம். அந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகிற அஹ், எல்லா அறிஞர்களும் எழுத்தாளர்களும் அந்த கீதத்தை பாராட்டி 2 வரி பேசிவிட்டுத்தான் நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். அப்படி ஒரு அமைஞ்ச கீதம். அது புதுவை மண்ணையும் மக்களையும் பாரதியையும் பாரதிதாசனையும் கொண்டு கூட்டி எழுதின ஒரு கீதம் அது. என்னுடைய கவிதைகள் வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள பாடங்களா இருக்கு. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீதமாகவும் என்னுடைய கவிதை இருப்பது, பாடல் இருப்பதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. ஏன்னா, எல்லா இடத்துலயும் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, உங்களால் அது தமிழாக்கம் செய்யப்பட்டதுன்னு மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. இப்ப தான் தெரியுது. ஒரு உள்ளடக்க சுருக்கமா ஒரு கருத்த கொடுத்துட்டு, முழுக்க முழுக்க நீங்க தான் அத எழுதியிருக்கீங்கங்கிறதே எங்களுக்கு இப்ப தான் தெரியுது. அத இந்த நேரத்துல நம்ம இங்க பதிவு பண்ணிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் தமிழ் இருக்கை. அதுலயும் நீங்க எழுதின கீதம். நீங்க எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்க எந்த பணமும் வாங்கிக்கல. இப்ப நான் உங்க அம்மாவ நெனைக்கிறேன். அவங்க வந்து சம்பளம்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. வெறும் ஒரு சால்வை போர்த்துனா, அது மட்டும் தான் செய்வாங்க எங்க பையன்னு சொன்னத நான் இந்த நேரத்துல நெனச்சு பார்க்கிறேன். ஹார்வர்ட் தமிழ் இருக்கையில நீங்க எழுதின கீதத்துக்கு எந்த பணமும் நீங்க வாங்கிக்கல. ஏன்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் இருக்கை கீதம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக வந்து ஒரு பெரிய நிதி சேர்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பணியில வந்து இலங்கை எழுத்தாளர் முத்துலிங்கமும் ஒரு மிக முக்கிய பங்காற்றிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை அமைப்பதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தமிழ் இருக்கை கீதம் தேவைப்படுது. நம்மளுடைய பணிகளை விரைவுபடுத்தலாம் அந்த பாடலை வெளியிட்டு அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க எழுதினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. நீங்களே எழுதி நீங்களே எந்த இசையமைப்பாளரும் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கொடுத்து இசையமைக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த கீதம். அந்த தாஜினூர்னு ஒரு இசையமைப்பாளத்தை கொடுத்து இசையமைக்க சொல்லி நித்யஸ்ரீயும் சீர்காழி சிவசுந்தரமும் அதை பாடினாங்க. ஒரு நல்ல வெளியீட்டு விழா சென்னையில் அந்த கீதத்திற்கு நடந்தது.
அதுக்கு நான் தொகை வாங்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய செய்தி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை எழுதச் சொன்னது தமிழ். நான் எழுதினேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம பெற்றது எல்லாமே தமிழ் கொடுத்த வாழ்வு தான். அதனால அது ஒரு பெரிய செய்தியா பதிய வேண்டிய அவசியம் இல்ல. மிக சிறப்பு. அதாவது நீங்க ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு காணிக்கையாக நான் அதை எழுதினேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஆ இதுவரைக்கும் நீங்க நெறைய கவிதை நூல்கள் எழுதியிருப்பீங்க. முதல்ல வந்து நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு அறச்சீற்றமாக நெருப்பு பார்வைகளில் உங்களுடைய கவிதை நூல் அந்த வெளியீட்டு பயணம் தொடங்கியதுன்னு சொன்னீங்க. ஒரு உங்கள அடையாளப்படுத்துறது இது முதல்ல எத்தனை கவிதை நூல்கள் எழுதியிருக்கீங்க? முதல்ல அத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அடுத்ததா அதோட தொடர்பான ஒரு கேள்வியாக, நீங்க தான் சொன்னீங்க. முதல்ல அந்த சந்தானம்னு உங்க நண்பர் கொண்டு போய் உங்கள வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பாடலாசிரியராக நீங்க வரும்பொழுது, அந்த அவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க. விக்ரமன் ஐயான்னு நெனைக்கிறேன். அவரு வந்து எல்லா கவிஞர்களும் நல்ல பாடலாசிரியராக இருப்பதில்லை. எல்லா பாடலாசிரியர்களும் நல்ல கவிஞராக இருப்பதில்லை. நீங்க 2லயுமே சிறப்பா இருக்கீங்க. உங்களை அடையாளப்படுத்துவது ஒரு கவிஞரா அடையாளப்படுத்துறத விரும்புறீங்களா? இல்ல ஒரு நல்ல பாடலாசிரியன் அப்படின்னு அடையாளப்படுத்துறத விரும்புறீங்களா? அப்படியே எத்தனை கவிதை நூல்கள் எழுதுனீங்க? அதையும் சொல்லிடுங்க. என்னுடைய ஒரு 14 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. நான் அந்த பேர்கள சொல்றேன் பாருங்க. வரிசையா சொல்றேன். நெருப்பு பார்வைகள், வெளிநடப்பு, காதலின் பின்கதவு, மழைப்பெண், முத்தங்களின் பழக்குடை, புறாக்கள் மறைந்த இரவு, தனிமையில் விளையாடும் பொம்மை, தண்ணீரில் விழுந்த வெயில், உன்மீது அமர்ந்த பறவை, சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம், வனரஞ்சனி, ஒளி உன்னால் அறியப்படுகிறது, பூரண பொற்குடம், படிமங்கள் உறங்குவதில்லை. இது 14 கவிதை தொகுப்பு. அருமை. இது இல்லாம வந்து ஒரு வருடம் குங்குமம் மாற இதழ்ல நான் எழுதின கட்டுரைகள். ஆனந்தவிகடன்ல வந்து காற்றின் கையெழுத்துன்னு ஒரு தொகுப்பா வெளிவந்தது. அது இல்லாம என்னுடைய நேருரைகளை எல்லாம் சேர்த்து அது ஒரு தொகுப்பு. கனவு வந்த பாதை அப்படி வெளிவந்துச்சு. இப்ப நீங்க துணை கேள்வியா ஒண்ணு கேட்டீங்க பார்த்தீங்களா? இதுல நான் ஒரு பாடலாசிரியர் என்பதை விட கவிஞன்னு சொல்வதில் தான் நான் பெருமை அடைகிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாடல் என்பது வந்து ஒரு என்னுடைய தனிப்பட்ட பங்கு மட்டுமில்ல. ஒரு இயக்குனர் கதையினுடைய சூழல சொல்றாரு. இசையமைப்பாளர் அதற்கான மெட்டு தராரு. பாடகர்கள் அதை பாடுறாங்க. கதாநாயகன், கதாநாயகி அதில் நடிக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஒரு பாடலுக்கு பலருடைய பங்கு இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்து நிகழ்த்துகிற ஒரு கலை. ஆனா கவிதை என்பது முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தனை. அத நானு தான் முடிவு பண்ணுவேன். நான் தான் தீர்மானிக்கிறேன். அது முழுக்க முழுக்க நான் என்ன நினைக்கிறேனோ அதையெல்லாம் வந்து முழுமையாக அதில் வெளிப்படுத்த முடியும். இதுல அப்படி கிடையாது. ஒவ்வொரு சூழல் இருக்கு. யார் பாடுறாங்கன்னு இருக்கு. சில நேரங்கள்ல எல்லாம் கேட்டீங்கன்னா, ஹிந்தி பாடல்கள் வந்து பாடுவாங்க. அப்ப வந்து அவங்க வாயில தமிழ் சொற்கள் வரலங்கிறதுக்காக திருத்த சொல்லுவாங்க. நல்ல தமிழ் சொற்களை அவர்களுக்கு பாட வரலங்கிறதுக்காகவெல்லாம் திருத்தியிருக்கிறோம். எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகும்போது கவிஞர் என்பதுதான் என்னுடைய பெருமை என்று நான் நினைக்கிறேன். அருமை, ஏன்னா அப்புறம் அருமை. நான் கவிஞரா இருந்து தான் பாடலாசிரியரா வந்தேன். பாடலாசிரியரா வந்த பின்னாடி கவிஞராக எல்லாம் மாறல. அருமை அண்ணா, அருமை அண்ணா. அற்புதமான ஒரு விளக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு பாடலாசிரியருங்கும் பொழுது, சில நேரங்கள்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் கூட நம்ம உபயோகிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அவர்கள் வாய்க்குள்ள நுழையலங்கிறதுக்காகலாம் எழுதின வார்த்தைகளை மாற்ற வேண்டியிருக்கும். அது அந்த படைப்பே மாறி போயிரும். அது நீங்க உருவாக்கின ஒரு விஷயமாக இருக்காது. அது மாற்றம் பெற்ற ஒரு பாடலாக கவிதையாக மாறிவிடும் அந்த பாடல். அதனால ஒரு கவிஞன் என்பதே உங்க கையில நீங்க அந்த வித்து, அந்த விருட்சம் எல்லாமே உங்க கையிலேயே இருக்கக்கூடிய அந்த கவிஞர் பதவிய தான் அந்த அடையாளத்தை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப பெருமையா இருக்குண்ணா.